ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேம் டால்க். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போருட்டோ டர்போ வோர்டெக்ஸ் சாப்டர் 6. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் பொருட்டோ வில்லேஜுக்கு திரும்ப வந்திருப்பான். 3 வருஷத்துக்கு அப்புறம் பொருட்டோவை பார்க்கறதுனால சாரதா ஒரு எமோஷனலில் பொருட்டோ ஓடி போய் ஹக் பண்ணியிருப்பா. அப்படியே அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரில் ஷிகமாரு எல்டர்ஸை பார்த்து பேச வந்திருக்கான். இவங்கெல்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. ஐ திங்க் நருட்டோ ஷிப்டனில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரே ஒரு தப்புனா இவங்கள உயிரோடு விட்டது தான். ஏப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க நருட்டோ ஷிப்டனில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த சீரியஸை முழுசாக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, சாப்டரை பார்ப்போம். அந்த எல்டர் கிளவி வந்து அந்த துரோகி பொருட்டோ ஹொக்காகேவே கொண்டதுலேருந்து அவனை நம்ம துரத்திட்டு இருக்கோம். இப்போ ஏன் திரும்ப வந்தான் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஷிகமாரு, எனக்கு உண்மை என்னன்னு தெரியல, ஆனா நடந்திருக்கதை வச்சு பார்த்தா நம்மளை கோடு கிட்ட இருந்து அவன் தான் காப்பாத்திருக்கான், ஆனா திரும்பவும் அவன் காணாம போயிட்டான் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பெருசு, என்ன காரணங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இங்க பாரு, நீ கண்டிப்பா போட்டோ கொன்னே ஆகணும், ஃபியூடலாலாம் நம்ம மேல அப்செட்டா இருக்காங்க, பட்ஜெட்டால மட்டும் இல்ல, அவன் கவாக்கிய கொல்ல முயற்சி பண்ணாமல, அதனாலே தான் அவங்களுக்கு நம்ம வில்லேஜ் மேல உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு, இப்படியே போனா நம்மளால வில்லேஜை ரன் பண்ணவே முடியாது அப்படிங்கிறான். ஷிகமாரு, எனக்கு புரிஞ்சுது, இப்ப நான் போலாமா அப்படிங்கிறான். அந்த கிளவி ஷிகமாருவை கூப்பிட்டு, ஏற்கனவே 3 வருஷம் ஆச்சு ஷிகமாரு, இது லேண்ட் ஆஃப் ஃபயர் மட்டும் இல்ல, அதர் வில்லேஜஸும் இதை தான் சொல்றாங்க, ஜஸ்ட் அபிஷியலா ஹொக்காகேவா மாறிடு அப்படிங்கிறா. அதுக்கு ஷிகமாரு, நான் திரும்ப வரும்போது சொல்றேன், இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஸோ இங்க ஷிகமாரு அபிஷியல் ஹொக்காகே இல்லைங்கிறத இங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. ஷிகமாரு ஜஸ்ட் நருட்டோ இல்லாத டைம்ல ஹொக்காகேவா டெம்பரரியா இருக்கான், அவ்வளவுதான். ஷிகமாரு ஹொக்காகே ஆபீஸ்ல இருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஈனோ வரா. ஷிகமாரு, நீ கேட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறா. ஷிகமாரு, இருக்கட்டும், உன்னை இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறான். ஈனோ, பழைய மிஷின் கார்ட்ஸ் எல்லாம் வச்சு நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஷிகமாரு, தேங்க்ஸ் ஈனோ, நீ இப்போ போலாம் அப்படிங்கிறான். ஈனோ ஹொக்காகே ஆபீஸ்ல இருந்து சந்தேகத்தோடி வெளியே போறா. அப்போ மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜூட்ஸ் மூலமா ஷிகமாரு கிட்ட, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சும்மா எக்ஸ்கியூஸ் தானே, நீ என்ன தேடுறன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஷிகமாரு, இந்த கான்வர்சேஷனை டிடெக்டிங் டீம் கேட்க கூடாது, அதே மாதிரி கவாக்கி ஏடா அமதோ அவங்களும் கேட்க கூடாது, ஸோ யார்கிட்டையும் இதை ஷேர் பண்ணாத அப்படிங்கிறான். அதுக்கு ஈனோ, மன்னிச்சிரு, ஆனா இது டாபிக்கை பொறுத்து தான், முதல்ல கம்யூனிகேஷன் வித்தவுட் ரெக்கார்டிங் ரூல்ஸ்க்கு எதிரானது அப்படிங்கிறான். அதுக்கு ஷிகமாரு, ஈனோ, இது கொனகாவோட பாதுகாப்புக்காக தான், இதை உன்னால ஃபாலோ பண்ண முடியாதுன்னா இந்த கான்வர்சேஷனை இப்பவே முடிச்சுக்கலாம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால உன்னை தவிர வேற யாரையுமே நம்ப முடியாது அப்படிங்கிறான். அதுக்கு ஈனோ, சரி, உனக்கு நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்கிறா. இந்த கான்வர்சேஷன் இங்க முடியுது. நெக்ஸ்ட் கவாக்கி ஏடாவோட பிளேஸ்ல ஏடா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கவாக்கி 10 டேல்ஸ்க்கு காஞ்சி சபைக்கு நான் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஏடா, ஆமா, ஆனா அதுங்க எப்படி உருமாறுச்சுன்னு தெரியல, ஆனா அதுங்க பார்க்க வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறா. கவாக்கி, கோடுக்கு என்னாச்சு, அவன் தானே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஏடா, அதுங்க ஏற்கனவே கோடால ஹேண்டில் பண்ண முடியாத லெவலுக்கு போயிட்டுங்க, அதனால அவன் தப்பிச்சு ஓடிட்டான், அது மட்டும் இல்ல அந்த மான்ஸ்டர்ஸும் அதுங்களோட நோக்கமும் தான் என்ன தொந்தரவு பண்ணுது, அதுங்களுக்கு உன்னையும் பொருட்டோவையும் தவிர வேற ஒன்றும் தேவைப்படுது, அதுதான் லார்ட் 7th, ஏன்னு தெரியல, ஆனா அதுங்களுக்கு உசுமாக்கி நட்டோட லைஃபும் தேவை, அது மட்டும் இல்ல அதுங்களுக்கு என்னோட லைஃபும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியும் கவாக்கி, ஏன் லார்ட் 7th, அதுங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்றான். ஆக மொத்தத்துல ஏடாக்கு என்ன ஆனாலும் கவாக்கிக்கு கவலை இல்லை போலயே. இங்க கவாக்கி நருட்டோவை மட்டும் பத்து கவலைப்படியதை பார்த்த ஏடாவுக்கு ஃபேஸே மாறி போச்சு. ஏடா, எனக்கு இதுக்கு மேல அதுங்களை பத்தி தெரியாது அப்படிங்கிறா. அதுக்கு கவாக்கி, ஹூ கேர்ஸ், எப்படியும் லார்ட் 7th என்கிட்ட இருக்காரு, அவனுங்க யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாரையும் நான் கொல்லுவேன் அப்படிங்கிறான். அதுக்கு டேமன், ஹே கவாக்கி, நம்ம 3 பேரை தவிர பொருட்டோ அண்ட் சாஸ்கே அவங்களுக்கு தான் ஹொக்காகே உயிரோடு இருக்கிறது தெரியும், யாரும் அவங்கள நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்க கிரிமினல்ஸ், ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ் நருட்டோவை தேடி வந்தா எல்லாருக்கும் நீ சொன்ன போய் தெரிஞ்சிடாதா, வெல், என் சிஸ்டர் மாதிரி இல்லாம எனக்கு உன்னை பத்தி ஒரு கவலையும் கிடையாது, உனக்கு என்ன நடந்தாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஏடா, நிறுத்து டேமன், இப்படிலாம் பேசாத அப்படிங்கிறா. கவாக்கி கடுப்புல அங்க இருந்து கிளம்புறான். ஏடா, கவாக்கி எங்க போறான்னு கேட்கிறா. அதுக்கு கவாக்கி, என்ன தொல்லை பண்ணாத, உனக்கு தேவைன்னா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். அங்க பார்த்தா மீட்ஸ்கி நிற்கிறான். கவாக்கி மீட்ஸ்கியை பார்த்த
கடுப்புல ஏதோ சொல்ல வரான். அப்ப மீட்ஸ்கி உன்னையும் ஏடாவையும் கவனிக்கிறதா என்னோட மிஷின், உனக்கு எப்பவும் இருக்கிற மாதிரி அதே பிரச்சனை தான்னா நீ லார்ட் 8 கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறான். அதுக்கு கவாக்கி மத்தவங்கள பழி சொல்லாத சிபிஸ் ஃபாலோவர் அப்படிங்கிறான். என்னங்க கவாக்கி மீட்ஸ்கி இவ்வளவு கேவலமா நடத்துறான். அப்புறம் அந்த சிபிஸ் ஃபாலோவர்ங்கிற வேர்டுக்கு கீழே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தர நிழல் மாதிரி ஃபாலோ பண்றவங்கள சிபிஸ் ஃபாலோவர்ட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா சாரதா போட்டோவை ஹக் பண்ணதை நினைச்சு வெக்கப்படுறாங்க. சாரதா நான் ஒரு உணர்ச்சியில கட்டி பிடிச்சிட்டேன், ஆனா எதை பத்தி பேசுறதுன்னு தெரியலையே, நிறைய விஷயங்களை பத்தி நான் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சைலண்டாவே இருக்காங்க. இவங்க 2 பேரும் அமைதியா இருக்கிறத பார்த்த சுமீரே போருட்டோ கிட்ட பேசுறா. 3 வருஷம் ஆச்சுல போருட்டோ, நீ நல்லா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறா. அதுக்கு போருட்டோ நீயும் தான் சாரதா, நீ என் மேல இப்படி திடீர்னு வந்து தாவுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சாரதாவை டீஸ் பண்றான். டைம் கிப்ல போருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் சிரிக்கிறான். நான் போருட்டோ கம்ப்ளீட்டா ஒரு கோல்டான கேரக்டர் மாறிட்டான்னு நினைச்சேன், ஆனா போருட்டோ கொஞ்சம் போல இருக்கான் போலயே. ஓகே, இங்க போருட்டோ சாரதாவை டீஸ் பண்ணிருப்பாம்ல, அதுக்கு சாரதா அது வந்து நான் உண்மையில ரொம்ப கவலையா இருந்தேன் அப்படிங்கிறா. அதுக்கு போருட்டோ எனக்கு தெரியும், எனக்கு சந்தோஷம் நீங்க 2 பேரும் ஃபைனா இருக்கிறது அப்படிங்கிறான். ஆனா போருட்டோ இந்த இடத்துல இருக்கிறது உனக்கு ஓகே தானா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு போருட்டோ நான் என் சக்கராவை எரேஸ் பண்ணிட்டேன், டிடெக்டிங் டீமால என்ன கண்டுபிடிக்க முடியாது, ஆனா கூடிய சீக்கிரம் கவாக்கி என்ன கண்டுபிடிச்சிருவான், சோ எனக்கு ரொம்ப நேரம் இல்ல, நான் இங்க மாஸ்டர் சாஸ்கேவை பத்தி சொல்ல வந்தேன். அதுக்கு சாரதா அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு போருட்டோ என்னோட மாஸ்டர் டென்டைல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணப்பட்டுட்டாரு அப்படிங்கிறான். இங்க கவாக்கி போருட்டோ வந்திருக்கதை கண்டுபிடிச்சிட்டான். இங்க சாரதா அப்சர்வ்டா நீ ட்ரீயை பத்தியா சொல்ற அப்படிங்கிறா. அதுக்கு போருட்டோ ஆமா, மாஸ்டர் என்ன காப்பாத்துறதுக்காக அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு, இதை மறுக்க முடியாது, அவர் என்னால தான் தோத்தாரு அப்படிங்கிறான். சுமிரே வில்லேஜ்ல நிறைய பேர் கிளாக் ரிம்ஸால ட்ரீயா மாதிரி இருக்காங்களே, அதெல்லாம் என்ன என்னால நம்ப முடியல, அதுங்க ஒட்சுசுகிஸை தவிர மற்றவங்களையும் சாப்பிடுதுல. அதுக்கு போருட்டோ டென்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் சக்ராஸை சாப்பிட்டு தான் வாழும், எப்படியோ கடைசியில ஒட்சுசுகிஸை சாப்பிட்டு டிவைன் ட்ரீயா மாறும், அப்படிதான் பாஸ்ட்ல இருந்துச்சு அப்படிங்கிறான். அதுக்கு சாரதா என்ன பாஸ்ட்லியா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு போருட்டோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுங்க ஏற்கனவே சிஞ்சுவா மாறிட்டு அப்படிங்கிறான். இங்க மீட்ஸ்கி போருட்டோ வந்திருக்கத சிக்கமாரு கிட்ட சொல்றான். அதுக்கு சிக்கமாரு அவனை டிடெக்டிங் டீமால கண்டுபிடிக்க முடியல, அவனாலையும் கவாக்கி மாதிரி சக்ராவை வேனிஷ் பண்ண முடியும்ல அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு மீட்ஸ்கி அவன் சரியா வில்லேஜோட தெற்கு பக்கத்துல தான் இருக்கணும், ஏடா கிட்ட எக்ஸாக்டான பிளேஸை கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறான். அதுக்கு சிக்கமாரு பொறு மீட்ஸ்கி கவாக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு மீட்ஸ்கி போருட்டோவால கவாக்கிய ஃபீல் பண்ண முடியும், இவனும் வந்தா அவன் கண்டுபிடிச்சிருவான், சோ நான் மட்டும் தான் போறேன் அப்படிங்கிறான். இங்க பாத்தீங்கன்னா கவாக்கி கீழே மயங்கி கிடக்குறான். ஐ திங்க் மீட்ஸ்கி கவாக்கிய பாய்சன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். மீட்ஸ்கி லார்ட் 8 சீக்கிரமா அவனை கண்டுபிடிங்க, அவன் இந்த தடவை தப்பிச்சு போக கூடாது அப்படிங்கிறான். இங்க போருட்டோ டென்டைல்ஸை பத்தி சொல்லியிருப்பாம்ல, அதுக்கு சுமிரே அதுங்க ஏற்கனவே சிஞ்சுசா மாறிட்டா அப்படின்னு கேட்கிறா. சாரதா என்ன சொல்ற அப்படிங்கிறா. அதுக்கு போருட்டோ என்னால சரியா சொல்ல முடியல, ஆனா கோடோட சக்கரா அதுங்களை அஃபெக்ட் பண்ணுது, அவன் ஒட்சுசுகி இல்ல, ஆனா அவன் கிட்ட இஷிக்கியோட கர்மா இருக்கு, அதுவே ஒட்சுசுகிஸ் கூட லிங்க் ஆகும், அதனால இது ஒன்றும் ஆச்சரியம் இல்ல, அவன் கர்மா தான் டென்டைல்ஸ் கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறான். சுமிரே கர்மாவா அப்படின்னு கேட்கிறா. அப்போ போருட்டோட மைண்டுக்குள்ள போருட்டோன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா சிக்கமாரு மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜூட்ஸ் மூலமா போருட்டோ கிட்ட பேசுறான். அவன் மனசால பேசு, எக்ஸ்பிரஷன் காட்டாத அப்படிங்கிறான். போருட்டோ சிக்கமாருவா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சிக்கமாரு என்ன பேச விடு, இந்த கான்வர்சேஷன் டிடெக்ஷன் டீம் கிட்ட இருந்து வரல, ஈனோவோட உதவியோட பேசிட்டு இருக்கோம், இது ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன், சோ இது ரெக்கார்ட் செய்யப்படாது அப்படிங்கிறான். இங்க போருட்டோ சைலண்ட் ஆனதை பார்த்து சாரதாவும் சுமிரேவும் போருட்டோ நீ கவனிக்கிறியா அப்படின்னு கேட்கறாங்க. போருட்டோ சிக்கமாரு கிட்ட நீங்க இப்போ ஹோக்காகே இப்படி மறைமுகமா பேசுறது சரிதானா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு சிக்கமாரு சில பேர் என்ன அப்படிதான் கூப்பிடுறாங்க, ஆனா நான் அபிஷியல் ஹோக்காகே கிடையாது அப்படிங்கிறான். போருட்டோ நான் அதை பத்தி பேசல, உங்களை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு சிக்கமாரு அதை விடு, ஒருத்தவனை தேடி வரான் அப்படிங்கிறான். அப்போ போருட்டோ எதையோ சென்ஸ் பண்றான். பார்த்தா மீட்ஸ்கியோட ஸ்னேக் வந்து போருட்டோவை பிடிச்சிருது. போருட்டோ தன்னோட கடனாவை வீசி டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சிடுறான். அப்போ போருட்டோ தன்னோட வெப்பன்ஸையும் மார்க் பண்ணி வச்சிருக்கானா, சூப்பர்ல. பின்னாடி பார்த்தா மீட்ஸ்கி சேஜ் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டு கொலை வெறியோடு நிற்கிறான். மீட்ஸ்கி இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஃபைனலா உன்னை பார்த்துட்டேன் போருட்டோ அப்படிங்கிறான். சாரதா மீட்ஸ்கியை தடுக்க பாக்குறா, ஆனா மீட்ஸ்கி அதெல்லாம் கேட்கறதா இல்ல. மீட்ஸ்கி சாரதா கிட்ட அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு தெரியல, தள்ளு சாரதா, என்னால இப்போ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறான். மீட்ஸ்கி ஸ்னேக்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண பாக்குறான். அப்போ போருட்டோ தன்னோட நியூ டெக்னிக்கை போடுறான், அதாவது பர்பிள் லைட்னிங். அது அந்த ஸ்வார்ட்லாம் கவர் ஆகுது, எக்ஸாக்டா சாஸ்கே யூஸ் பண்ற மாதிரி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஸ்னேக்ஸ் எல்லாம் வெட்டி போடுறான். அடுத்த மீட்ஸ்கி ஹிடன் ஷேடோ ஸ்னேக் ஹேண்ட்னு ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்றான். யூஸ் பண்ணி கையை தரையில விடுறான். தரையெல்லாம் உடைச்சி ஸ்னேக்ஸ் போருட்டோவை அட்டாக் பண்ண வருது. ஆனா போருட்டோ அங்க இருந்து பறந்து தப்பிச்சிடறான். கைஸ் போருட்டோவாலையும் கவாக்கி மாதிரி பறக்க முடியுது, ஆஃப்டர் ஆல் போருட்டோ ஒரு ஒட்சுசுகி தானே. போருட்டோ பறக்கத்தை பார்த்த மீட்ஸ்கி போருட்டோவை பார்த்து ஒட்சுசுகி அப்படின்னு கூப்பிடுறான். போருட்டோ சாரதா கிட்ட, சாரதா நான் மாஸ்டரை காப்பாத்துவேன், அது மட்டும் இல்ல ட்ரியா மாதிரி இருக்க எல்லாரையும் காப்பாத்துவேன்,
வரேன் ஆல்சோ அப்படின்னு சொல்ல வந்ததை நிறுத்துறான். சாரதா அண்ட் பொருட்டோ ரெண்டு பேரும் கண்ணால பேசிக்க மாதிரி காட்டுறாங்க. இல்ல நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போறான். ஏன் ஷாக்கா பாக்குறான்னு தெரியல. பொருட்டோ ஒரு கம்ப்ளீட் ஒட்சுசுக்கிங்கிறதுனால பறக்குறான். இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? அண்ட் அந்த ஆல்சோ அது நருட்டோ அண்ட் ஹினாட்டாவா இல்ல சாரதாவை ஹிடாரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காம்ல அதா அப்படின்னு தெரியல. பொருட்டோ எஸ்கேப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க மீட்ஸ்கி காதுக்குள்ள ஒரு பாம்பு ஏதோ சொல்லுது. அப்படியே அந்த சீன் முடியுது. இங்க பறந்துட்டு இருக்க பொருட்டோ இன்னும் சிக்கமாரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ பொருட்டோ உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னா அவனை நிக்க சொல்லி ஆர்டர் போட்டுருக்கலாம்ல, அப்படின்னா இந்த மாதிரி இன்டரப்ட் ஆகிருக்காதுல ஏட்டுவோக்காக அப்படிங்கிறான். அதுக்கு சிக்கமாரு வில்லேஜ் மட்டும் இல்ல மொத்த லேண்ட் ஆஃப் பேரும் உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர் போடுது. நான் ஹொக்காகேவா மீட்ஸ்கியை நிறுத்த சொல்றது சரியில்லை அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோ சோ நீங்க பின் வாங்குறீங்கல்ல உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கிறான். சிக்கமாரு நான் ஹொக்காகேவா இருக்கதால என்னால சில விஷயங்களை பார்க்க முடியும். என்னால உனக்கு பப்ளிக்கா ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா என்னோட ஓன் மெத்தட்ஸ் மூலமா உனக்கு தேவையான பவரை கொடுக்க முடியும். நீ உண்மையிலேயே உசுமாக்கி பொருட்டோ தானா அப்படின்னு கேட்கிறான். எப்பா நான் போன சாப்டர்லயே நினைச்சேன் அமுதா கான்வர்சேஷனை கேட்கும்போது சிக்கமாரோட ஃபேஸ் மாறிச்சு. இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டான் உண்மையிலேயே லீஃபோட ஜீனியஸ் தான்ப்பா. ஈனோ பொருட்டோ ரெண்டு பேரும் ஷாக்கு. சிக்கமாரு இதை என்னன்னு சொல்லன்னு தெரியல. இதை கெஞ்சுட்சுன்னு அக்செப்ட் பண்ணவும் முடியல. ஆனா அமுதா பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு என்னோட ஓன் மெமரிஸ் ஃபேக்கா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஃபைனலா இந்த முடிவுக்கு தான் என்னால வர முடிஞ்சிச்சு. பொருட்டோவும் காவாக்கியும் ரோல்ஸா மாத்திருந்தா எல்லாம் சரியா இருக்கு. இதை கேட்ட ஈனோ இவன் என்ன பேசுறான் இவன் சீரியஸா தான் சொல்றானா அப்படின்னு நினைக்கிறா. சிக்கமாரு எனக்கு உன்னோட பதில கேட்கணும் பொருட்டோ அப்படிங்கிறான். இங்க காட்டுக்கு வந்து இறங்கின பொருட்டோ நான் வில்லேஜை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன் எவ்வளவு தூரம் நம்ம கான்வர்சேஷன் போகும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு சிக்கமாரு ஈனவால வில்லேஜ்ல இருந்து 100 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ண முடியும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். அதுக்கு பொருட்டோ இன்டரப்ஷனுக்கு மன்னிக்கும் எனக்கு இங்க சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான். இங்க பொருட்டோட சட்டைக்குள்ள மீட்ஸ்கியோட ஸ்பைஸ் ஸ்னேக் இருந்திருக்கு. திரும்பி பார்த்தா மீட்ஸ்கி கொலவெறியோட பொருட்டோவை துரத்திட்டு வரான். பொருட்டோ சரி இது கொஞ்சம் ரஃபா தான் இருக்கு மீட்ஸ்கி அப்படின்னு சொல்றான். அப்படியே பொருட்டோ மீட்ஸ்கிங்கிற சுவாரஸ்யமான ரிலேட்டோட இந்த சாப்டர் முடியுது. நினைச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இடையில சண்டே வந்தது கிடையாது. இந்த ஃபைட் எப்படியும் செம ஃபயர் ஒர்க்கா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே கேஸ் அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.